ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். திமுக அரசு 2.5 வருஷம் கிட்ட ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த 2.5 வருஷம் வந்த உடனே எல்லா மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, 2.5 வருஷம் வந்துருச்சு, திமுக அரசு நான் வாக்குறுதிகள் கொடுத்ததெல்லாம் நிறைவேறிச்சா இல்லையான்னு மக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பத்திலே இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா திமுக நல்லா ஆட்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய விமர்சனமே திமுக மேல வச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வெறும் எம்எல்ஏங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கைது செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு. ஸோ அவர் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திமுக அரசு 2.5 வருஷத்துல அப்படி என்ன செஞ்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப திமுக அரசு 2.5 வருஷத்துல ஆட்சி பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்து என்ன? திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்ல வர கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் தமிழக அரசுக்கு முதலமைச்சராக வந்தாலும் அது காங்கிரஸாக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அல்லது அதிமுக இருக்கலாம், அவங்க செய்ய வேண்டிய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தொலைநோக்கு திட்டத்தை அவங்க செயல்படுத்தணும். ஆமாம். நான் இது வரைக்கும் என்னுடைய கருத்தை நான் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, ஒரு காபந்து அரசாங்கம் தான் செயல்பட்டு இருக்காங்க. காபந்து அரசாங்கம்னா இருக்கிற அரசாங்கத்தை அப்படியே பார்த்துக்க வேண்டியது. அதுதான் ஒரு காபந்து அரசாங்கம் நம்ம சொல்றோம். காபந்து அரசாங்கம்னா நான் எந்த மாதிரி எதிர்பார்க்கறேன் நீ நினைக்கிறேன்னா, அதிமுக என்ன பண்ணிச்சோ அதுதான் இப்ப திமுகவும் பண்ணிட்டு இருக்கு. வேற புதுசா ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க, புதுசா பண்ணா நல்லா வரும். அது புதுசா என்ன நீங்க எதிர்பார்க்கலாம். புதுசா எதுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் படிச்சிருப்பாங்க, வேலை வாய்ப்புகள் இருக்கு, கல்வி இருக்கு, பொருளாதாரம் இருக்கு. இந்த மாதிரி வகையான விஷயத்துல தொலைநோக்கு திட்டம் அந்த மக்களுக்கு நம்ம தீட்டணும். ஆனா நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. அது அதிமுக இருக்கிற மாதிரியும் காங்கிரஸ் இருக்கிற மாதிரி தான் அதே மாதிரி தான் காபந்தா தான் வருதே தவிர ஒரு புதிய விதமா அவங்களுக்கு வரல. பார்த்தீங்கன்னா, இப்ப புதிய இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அந்த இளைஞர்கள்லாம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன் பாடல் எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க, புதுசா கூட பிடிப்பாங்க. அதுக்கெல்லாம் அந்த துறையை ஒரு தனித்தனி துறையை ஏற்படுத்தி அந்த இளைஞர்களுக்கு உண்டான அந்த ஊக்குவிப்பை அவங்களுக்கு நம்ம செயல்படுத்தணும்னா அந்த இளைஞன் அதுல இருந்து அவனுடைய ஆர்வத்தையும் வேலை வாய்ப்பையும் தூண்ட முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதை ஒரு நிகழ்ச்சியா தான் நடத்துறாங்க. இப்ப கவிதை போட்டி, விளையாட்டு போட்டின்றது ஒரு நிகழ்ச்சியா நடத்துறாங்க. அது நிகழ்ச்சியா இருக்க போட்டியா நடத்தணும்னு சொல்ல வரீங்க. போட்டின்றது அதான் நிகழ்ச்சியா வரக்கூடாது. அவன் கான்செப்டே அதான். ஒருத்தன் பாடல் ஆசிரியர் ஆகணும்னா அவன் பாடல் ஆசிரியர் ஆகுறதுக்கு ஒரு அடிப்படை தேவைகள் அனைத்தும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனா ஒரு டியூஷன் சென்டர் மாதிரியோ ஒரு சென்டர் மாதிரில வச்சு அது பண்ணுவாங்க. அதை அவன் தேடி தேடி அலைஞ்சு அதுக்காகவே அவன் அலைஞ்சு பாட்டு அதுக்கு 10 ஆண்டுகள் ஆகும் அவர் திருப்பணும் அந்த இடத்துல போய் அடையிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப விஜயகாந்த் நீங்க கூட பாத்தீங்கன்னா கூட நிறைய கலைஞர்களை பாத்தீங்கன்னா அவரே அறிமுகப்படுத்திருக்காரு, இயக்குநர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காரு. அப்ப அவர் ஒரு ஆள் அங்க அந்த இடத்துல இருந்தனால அவர் செஞ்சாரு. அதை அரசாங்கம் எடுத்து செய்யணும். அதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள்.